மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். வீடூர் அணை பகுதியில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் போதை மாத்திரை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து போதை மாத்திரைகளை கடத்தியதாக வீடூர் கிராமத்தைச் சேர்ந்த சரத் என்பவரை கைது செய்த காவலர்கள் அவரிடமிருந்து போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். தருமபுரியில் வாய்ப்பகுதியில் காயம் ஏற்பட்டு தவித்த நாயை தூய்மைப் பணியாளர்கள் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தருமபுரி நகர் பகுதியில் தூய்மைப் பணியில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்கள் வாய்ப்பகுதியில் காயத்துடன் தவித்த நாயை கண்டனர். வாயின் மேல் பகுதி இரண்டாக பிளந்து வலியால் துடித்த நாயை மீட்ட தூய்மைப் பணியாளர்கள் சக்கரவேல், செந்துக்குட்டி, செல்வராஜ் ஆகியோர் அதனை மாதப்பன் என்ற மருத்துவரிடம் எடுத்துச் சென்றனர். மருத்துவர் மாதப்பன் நாயின் வாயில் ஏற்பட்ட காயத்திற்கு தையல் போட்ட பிறகு தூய்மைப் பணியாளர்கள் நாயை அதன் குட்டிகளுடன் சேர்த்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திருடிய மாடுகளை சந்தையில் விற்க முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். ஆரணி தேப்பனந்தல் பகுதியில் நடைபெற்ற மாட்டு சந்தைக்கு சந்தவாசல் காவல் நிலைய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி விசாரித்ததில் அதில் திருடப்பட்ட மாடுகள் அடைத்து வரப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் சத்யா ஆகிய இருவரை காவலர்கள் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பணத்தை இரட்டைப்பாக்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக கூறும் நபரை கடத்தி தாக்கியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பள்ளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரவி, NGO காலனியைச் சேர்ந்த மோகன் என்பவரிடம் பணத்தை இரட்டைப்பாக்கி தருவதாக கூறி 3.5 லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரவி பணத்தை தராமல் தலைமறைவானதாக தெரிகிறது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த ரவியை மோகன் தனது நண்பர்களான சந்தோஷ் மற்றும் ஹரிஷ் ஆகியோருடன் கடத்தி கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ரவியின் மனைவி அளித்த புகாரின் பேரில் ரவியை மீட்ட காவலர்கள் அவரை கடத்திய மோகன், சந்தோஷ் மற்றும் ஹரிஷ் ஆகிய மூவரை கைது செய்தனர். எட்டயபுரம் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நடந்த பட்டாசு விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். ராசாப்பட்டி கிராமத்தில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் 50க்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டனர். எதிர்பாராத விதமாக பட்டாசுகள் வெடித்ததில் மாரியம்மாள் என்பவர் உயிரிழந்தார். 29 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். படுகாயமடைந்த 8 பேர் மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர் ஜெகதீஸ்வரி உறுதியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ராசாப்பட்டி பட்டாசு ஆலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறினார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், விபத்து நடந்த ஆலையின் உரிமத்தில் குளறுபடி இருந்தால் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி உயிர் சேதமோ வெடி விபத்தும் ஏற்படாதவாறு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் தீவிரமாக அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பார். புதுச்சேரிக்கு தேவையான அரிசி மற்றும் காய்கறிகளுக்கு அண்டை மாநிலங்களை நம்பும் நிலை மாற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். PS பாளையம் பகுதியில் நடந்த விவசாயிகள் சந்திப்பில் பங்கேற்ற ஆளுநர் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களை பார்வையிட்டு பாராட்டினார். அரிசி எங்கிருந்து வருது? தமிழ்நாட்டில் வருது, ஆந்திராவிலிருந்து வருது. காய்கறிகள் எங்கிருந்து வருது? அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து தான் வருது. பருப்பு வகைகள் எங்கிறது? அதுவும் தமிழ்நாட்டில் தான். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 30 அடி ஆழ வறண்ட கிணற்றுக்குள் விழுந்து 4 நாட்களாக உயிருக்கு போராடிய நாயை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். மடத்துக்குளம் அருகே பூளவாடி கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரன், ஜெயந்தி தம்பதி வளர்த்த நாய் 4 நாட்களுக்கு முன்பு காணாமல் போயுள்ளது. வீட்டின் அருகே வறண்ட கிணற்றுக்குள் நாய் விழுந்திருப்பதை அறிந்து தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் நாயை மீட்டனர். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைச்சாலையில் 2 யானைகள் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சாலையில் கம்பீரமாக நடந்து சென்ற யானைகள் திடீரென அங்குள்ள மைதானத்திற்குள் ஓடின. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளியங்கிரி, சாடிவயல் பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையை அடுத்த முட்டுக்காட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சர்வதேச கூட்டரங்கை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். ஆய்வின் போது கூட்டரங்கில் மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர், கூட்டரங்கின் மேல் பகுதியில் பொழுதுபோக்கு இடம் அமைக்கவும், உணவுக் கூடங்கள் அமைக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் மெய்சிலிர்க்க வைக்கும் தற்காப்பு கலைகளை நிகழ்த்தினர். பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு, தடயவியல் உள்ளிட்ட பிரிவுகளில் பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. அப்போது யோகா, சிலம்பம், சுருள் வீச்சு, கமாண்டோ பயிற்சி ஆகியவற்றையும் மாணவர்கள் நிகழ்த்தினர்.
சென்னை மணலி அருகே 10 நாட்களுக்கு முன் மாயமான சிறுவனை நீண்ட போராட்டத்திற்கு பின் காவல்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். சின்னமாத்தூரைச் சேர்ந்த ஐசக் ஜேக்கப் என்ற சிறுவன் கடந்த 10 நாட்களுக்கு முன் பேனா வாங்கி வருவதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு இரவில் சென்ற நிலையில் மாயமானதாக கூறப்படுகிறது. 6 தனிப்படைகள் அமைத்து தேடிய காவல்துறையினர் 10 நாட்களுக்கு பிறகு மண்ணடி பகுதியில் சிறுவனை மீட்டனர். எதற்காக சிறுவன் வீட்டை விட்டு வெளியேறினான் என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மாநிலத்தின் நிதி நிலைமை சீரானதும் அனைத்து பெண்களுக்கும் 2500 ரூபாய் உரிமைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அன்னூரில் மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். கண்டிப்பாக படிப்படியாக ஒவ்வொரு வாக்குறுதியும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அவகாசம் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த மாநிலத்தோட நிதி நிலைமை அந்த மாதிரி இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா ஊரணிக்கோட்டை பழங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் திருட்டு நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. ஜேசிபி எந்திரங்கள் மூலம் அள்ளப்படும் மணல் டிராக்டர்கள் மூலம் கடத்தி வரப்பட்டு பல்வேறு இடங்களில் ரகசியமாக சேகரித்து வைக்கப்பட்டு பின்னர் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உடந்தையாக இருக்கும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அடுத்த சிகரமாகனப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கே கொத்தூர் கிராமத்தில் சுமார் 50 பழங்குடியின குடும்பங்கள் 3 ஆண்டுகளாக மின்சாரமின்றி தவித்து வருகின்றன. பல ஆண்டுகளாக வீடுகள் இல்லாமல் குடிசையில் வசித்து வந்த மக்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் 22 புதிய வீடுகள் கட்டப்பட்டு 2023ஆம் ஆண்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டது. 3 ஆண்டுகளாகியும் இதுவரை வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியரை காவல்துறையினர் கைது செய்தனர். தனியார் கல்லூரியில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள மாணவிகளை அழைத்துச் சென்ற உடற்கல்வி ஆசிரியர் ஆமோஸ் தேவசகாயம் ஒரு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரில் ஆமோஸ் தேவசகாயத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் அமைச்சர் ஆய்வின் போது இரு குடும்பத்தினர் மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாத சுவாமி கோயிலில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன்ராஜ் சாமி தரிசனம் செய்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வந்தார். அப்போது அவர் இணை ஆணையர் அலுவலகத்தில் இருந்தபோது இரு குடும்பங்களைச் சேர்ந்த பக்தர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.